ஈரோடு மாவட்டம் பவானி அருகே தனிநபரின் ஆக்கிரமிப்பில் உள்ள நத்தம் புறம்போக்கு நிலத்தை மீட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. எலவமலை ஊராட்சிக்கு உட்பட்ட மூலப்பாளையம் பகுதி பட்டா நிலத்தில் அருள்மிகு ஸ்ரீ மாயவன் பெருமாள் கோவிலை எழுப்பி அப்பகுதி மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இக்கோவிலை ஒட்டி உள்ள புறம்போக்கு நிலத்தில் பிரபாகரன் என்பவர் எவ்வித அனுமதியும் இல்லாமல் வீடு கட்டி வாடகைக்கு விட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் வருவாய்த்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தியதால் ஆத்திரமடைந்த மக்கள் நில அளவீடு செய்ய வந்த அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் மற்றும் துணை வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததை தொடர்ந்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாளையத்துலேருந்து பேசுகிறேங்க. நாங்கள் ஒரு 3 ஆண்டுக்கு மேலே 3 தலைமுறையாக நாங்கள் கோயில் வச்சு வழிபட்டுட்டு வரோம் முன்னோர்கள்லேருந்து. இதில் பெருமாள் கோயில் மாயம் கோயில்னு நாங்கள் கோயில் வச்சு வழிபட்டுட்டு வந்துட்டுருக்குறோம். இதில் கோயில் இடம் 14 சென்ட் எங்களுக்கு ஊர் நத்த புறம்போக்கள் எங்களுக்கு அப்போ பெரியவங்களாம் இருந்தவங்க ஒதுக்கீடு பண்ணி அதுக்கு கரையை 3 பத்திரத்தில் கரை பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த கரை பத்திரத்து பிரகாரம் பார்த்தா எங்களுக்கு 14 சென்ட் இருக்குதுங்க. அந்த 14 சென்டில் ஆக்கிரமிப்பு பண்ணி ஊட்ட கட்டியிருக்கிறாங்க. அதில் மொத்தம் இப்போ வீடு கட்டினது போக எங்களுக்கு 8.5 சென்ட் எங்களுக்கு கோயில் இடம் இருக்குதுங்க. அதில் ஊர் நத்தத்தில் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம். அவங்கள அளந்து கொடுக்க சொல்லி தாசில்தார்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க. தாசில்தார்கிட்டையும் கொண்டு போய் நாங்கள் மனு கொடுத்தோங்க. தாசில்தார்கிட்ட கொடுத்தோன்னா தாசில்தார் உங்களுக்கு உடனே அளவீடு செஞ்சு கோயில் இடத்த ஊர் நத்தத்தை உங்களுக்கு கோயில் இடமா மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அதையும் கொண்டாந்து கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட கொடுத்தோம். கிராம நிர்வாக அதிகாரி பார்த்துட்டு இந்த பெட்டிஷன் எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் RIட்டு கொண்டே கொடுங்கன்னு சொல்லி RI அம்மாட்ட கொண்டே நாங்கள் கொடுத்துட்டு வந்தோங்க. கொடுத்து அதை ஈடுமுறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம். உங்களுக்கு 2 நாள் நாங்கள் பதில் அனுப்புவோம். நாங்கள் ஒவ்வொரு இடத்த உங்களுக்கு அளவீடு செஞ்சு கோயில் இடத்துக்கு உண்டான ஆவணத்தை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் பண்ணல. இப்போ இந்த காலையில் அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, நீங்கள் கோர்ட்டில் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துங்கன்ட்டு போகிறாங்க. இது ஊர் நத்தத்தில் எங்கள் பெரியவங்களாம் பிடிச்சி தலைமுறையாக 3 தலைமுறையாக நாங்கள் வழிபட்டுட்டு இருந்த கோயிலுங்க. இதை இப்போ ஊர் நத்தத்தில் இருக்கிறத அவங்க எங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டு இதில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் 3 தலைமுறைக்கு முன்னையே நாங்கள் பெரியவங்க கரையும் பண்ணியிருக்கிறாங்க. இது கரையும் செல்லுமா செல்லாதாங்கிறத எங்களுக்கு தெரியல. அளவீடு பண்ண முடியாது. இது கோர்ட்டுக்கு போனதுனால நீங்கள் அதை கோர்ட்டில் போய் நீங்கள் அனுமதி வாங்கிட்டு வாங்க, நாங்கள் உடனே அளந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மணியார் கிராம நிர்வாக அதிகாரிகளும் தாசில்தார் அவங்க ஐயார்களும் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க RI அம்மா.